தூணிற்காக உருவானது என்று கண்டறியவே முடியவில்லை. எந்த தூணிற்கு பக்கத்தில் நாம் நின்று பார்த்தாலும் தூணின் நிழல் மட்டுமே கருவறையில் விழுகிறதே தவிர நமது நிழல் தரையில் விழுவதில்லை. 2. பிரம்மா கருவறை. இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால் அவர் தன்னுடைய 4 நிழல்களை பார்க்க முடியும். எப்படி ஒரு உருவத்திற்கு 4 நிழல்கள் விழுகிறது என்பது சற்றும் புரியாத புதிராகவே உள்ளது. 3. லிங்க கருவறை. இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால் அவரது நிழல் எப்பொழுதும் அவருக்கு எதிர் திசையிலே விழும். நிழல் எப்படி எப்போதும் எதிர் திசையிலே விழுகிறது என்பது கணிக்க முடியாத ஒன்றாகவே இன்று வரையிலும் உள்ளது. சாயா என்றால் நிழல் என்று பொருள். அதனால்தான் இந்த கோவிலுக்கு ஸ்ரீ சாயா சோமேஸ்வரர் என்று பெயர் வந்துள்ளது. நிழலை வைத்து பல மர்மங்களோடு தொடர்புடைய இந்த கோவிலை கட்டப்பட்டு உள்ளதா